ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை சக்சஸ்ங்க. நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல் அமெரிக்காவும் உக்ரைனும் இணைஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. போங்கப்பா, உங்களுக்கு வேறு வேலை குழப்பில்லை, போய் வேறு வேலை இருந்தால் பாருங்க, போய் அங்கே போய் நின்று பேசுங்க போங்க அப்படிங்கிறது போல் ரஷ்யா தரப்புலேருந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு நடந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது முழுசாக தோல்வி. ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு கூட கொடுக்கறதுக்கு இரு தரப்புலையும் ஒத்துக்கல. ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எதுவும் சரி வரல, எதுவும் ஒத்துக்கல அப்படின்னா ரஷ்யா தரப்பில் போயிட்டாங்க. அப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா அமெரிக்காவும் உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க. அந்த முடிவு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதாவது பேச்சுவார்த்தையை எப்போ வந்து உள்ள ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டாரோ, நான் பேசி தீர்த்து வைக்கிறேன்னு தலையிட்டாரோ அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதாவது அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான முடிவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. இதில் என்னன்னா அமெரிக்கா வந்து கிரீன்லாண்டை வம்படையாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இப்போது உஷா வேன்ஸ், ஜேடி வேன்ஸ் அவர்களோட மனைவி உஷா வேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. இது மிக பெரும் அதிர்வலைவுகளை கிரீன்லாண்டில் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இவங்க போய் ஒரு ஆஃபரை கிரீன்லாண்டில் வச்சு கிரீன்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கிரீன்லாண்டை அமெரிக்கா எடுத்துக்குவாங்க. ஏன்னா மிலிட்ரி ஆயுதங்கள்லாம் பெருமளவில் டிப்ளாய் ஆகிருக்கு நாட்டோன்ற பேரில். ஸோ இது போல் சிக்கல்கள் இந்த கிரீன்லாண்டில் இருக்குது. கிரீன்லாண்டு வேணும் அப்படிங்கிறது போல் எந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. பனாமா கால்வாய் வேணும், அது வேணும், இது வேணும், குதிரை வேணும், யானை வேணும், அமெரிக்கா கேட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ரஷ்யர்கள் பேசக்கூடிய ரஷ்யா மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எடுத்துக்கூடாதா அப்படின்ற கேள்வி பல அனலிஸ்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதே போல் சீனா வந்து பார்த்தீங்கன்னா சீனர்கள் நல்லா ஒன்று தானே, எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் போனோம் என்ன, எல்லாம் ஒன்று தானே, நாங்கள் எடுத்துக்கிட்டோம்ல அப்படிங்கிறது போல் அவங்க நம்மகிட்ட வந்தோம்னா நம்மளோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லீகலாக ஆக்குபை பண்ணி வச்சுக்கிறாங்க, நம்ம எடுத்துக்க மாட்டோமா அப்படிங்கிறது போல நம்ம எல்லா பக்கத்துலையும் கிளப்பி விடுறதுக்கான வேலையை அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எதே அப்படியே இங்கே மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனும் அமெரிக்காவும் என்ன டிசிஷன் எடுத்துக்கிறாங்கன்னா கருங்கடல் இருக்கு இல்லையா, கருங்கடலோட மேற்கு பகுதியில் ரஷ்யாவோட போர்க்கப்பல் வந்ததுன்னா தாக்கிக்கலாம். அது உக்ரைனோட பாதுகாப்புக்காக. சரி, ஓகே. கருங்கடலோட மேற்கு பகுதி அப்படிங்கிறது கிரீமியாலிருந்து எடுப்பீங்களா இல்லை கிரீமியா அவையும் சேர்த்து எடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. நம்ம வரையணும்ல, இது சென்டர், இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. ஏன்னா ரஷ்யாவோட கப்பல்கள்லாம் கிழக்குல தான் இருக்கணுமா, உக்ரைனோட கப்பல்கள்லாம் மேற்குல இருக்கணுமா. அது மேற்கியது கிழக்கியது. சரி, அப்புறம் மத்திய பகுதி எது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ மத்திய பகுதினா கிரீமியா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. ஸோ இதில் தான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். ஒருவேளை அப்படி நடக்குது அப்படின்னா உக்ரைனுக்கு என்ன மாதிரியான ஆயுதங்கள் கொடுத்து எந்தெந்த விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணுவீங்க. அதாவது ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் கிரீமியாக்குள்ளே வருது அப்படின்னா கிரீமியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கருங்கடலில் வந்து நிற்கிது அப்படின்னா அதை தாக்குதலுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா அமெரிக்கா அப்படின்ற போல கேள்விகளாக வருது. ஏன்னா தெளிவாகவே இவங்க பேச மாட்டாங்க. தெளிவில்லாத பிஸ்னஸ் டீல் என்றைக்குமே ரூபில்ல உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல தான் இது இருக்குது அப்படின்னு பல அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்குது. எதையே எப்படியோ இது போல சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வேலை மேற்குலக நாடுகள் திரும்பவும் வண்டி கட்டிட்டு வந்து இது போல் கிரீமியா பகுதியில் தாக்குதல் பண்ணலான்னு வரும்போது அந்த சமயத்தில் கருங்கடலில் ரஷ்யாவோட போர்க்கப்பல் இருந்தால் நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இப்போ அதை திரும்பி தாக்கிறதுக்கு ஒரு சீஸ்ஃபயர் டீல் போட்டிருந்தாங்க. கருங்கடலை வந்து யாரும் தாக்கிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சீஸ்ஃபயர் டீலை இப்போ கேன்சல் பண்ணும். அதுக்கான வேலைகளில் உக்ரைனா அமெரிக்காவும் இறங்கியிருக்கிறாங்க. திரும்பவும் கருங்கடலில் தாக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய சாராம்சம். அவ்வளோதான் அப்படிங்கிற கிளியராக சில அனலிஸ்ட் சொல்கிறாங்க. என்ன நடப்போன்னு தெரியல. திரும்பவும் கருங்கடலில் பூஜையை போடுறதுக்கான வேலையை சவுதியில் வச்சு தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போது பேச்சுவார்த்தைகளை ரஷ்யாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கணும். ஏங்க ரஷ்யாவோட அசட்லாம் இருக்குல்ல 300 பில்லியன் எடுங்க, ஃப்ரோஸ் பண்ணுங்க, அது எடுத்துங்க, ஃப்ரோஸ் பண்ணதெல்லாம். அப்போ தான் அழுத்தங்கள் கிடைக்கும், ரஷ்யா வழிக்கு வரும் அப்படிங்கோல. திரும்பவும் யார் இந்த லின்சே கிரஹாம் அவர்கள், இவரை நம்ம அடிக்கடி பேசிட்டு தாக்குறோம். இது போன செய்தியில் கூட சொல்லியிருப்போம். இதில் என்ன வேடிக்கைன்னா இவர் சொன்னதுக்கு அப்புறமா இருந்து ஒரு விஷயம் வந்திருக்குது. அதாவதுங்க ரஷ்யாவோட அசட்லாம் ஃப்ரோஸ் பண்ணிக்கிறோம்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க உக்ரைனுக்கு. G7ல் நீங்கள் கூட்டம் போட்டு எல்லாம் முடிவெடுத்து எல்லாம் பண்ணிக்குவீங்க. நாங்கள் என்ன உக்ரைனுக்கு கொடுக்குமா? ரஷ்யாவோட அசட்டுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இருந்து முடிவெடுத்துக்கிறாங்க. என்ன காரணங்கள் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. வேறு ஒன்றுமே இல்லை, சுதா பகுதியில் அந்த பம்ப் ஸ்டேஷனில் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வழியாக போகக்கூடிய கேஸு போகாது, இதுக்கு மேலே கான்ஸ்டண்ட்டாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற
ரஷ்ய தரப்பை சொல்லிக்கிறாங்க. அதே போல் காஸ்பியன் பைப்லைன்னு சொல்லிட்டு கசகஸ்தான் அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கசகஸ்தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு இன்டர்நேஷனல் பைப்லைன், பல நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பைப்லைன். அது ரஷ்யாவோடது கிடையாது. கிருஷ்ணோடார் கிராயில் அந்த இது இருக்குது, அது மேலே அட்டாக் பண்ணிட்டாங்க. அது இன்டர்நேஷனல் பைப்லைனை வேற எங்கேயா டார்கெட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். இன்டர்செப்ட் பண்ணும்போது அது அங்கே வந்துருச்சா இல்லை என்ன ஏதுங்க தெரியல. இல்லை அது வாண்டடாக குறி வச்சு வம்படையா அடிச்சாங்களா உக்ரைன் அப்படிங்கிறத தெரியல. ஏன்னா அமெரிக்காவை தாக்கிறதுக்காக உக்ரைன் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அமெரிக்கா முழு மூச்சா உக்ரைனுக்கு உதவணுன்ற மனப்பான்மையில் இருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டிங் தான். இந்த பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆக்டிங் தான், கண் துடைப்பு தான், நாடக மேடை இந்த உலகமே, அதில் நாடகங்கள் அரங்கேறுதுன்னு நம்ம ஆரம்ப காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது தெரியாமல் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எது எப்படியோ ஸோ இது போல் நடந்துருச்சுங்க. அதனால் யூரோப்பியன் யூனியனுக்கு எங்கள் வழியாகவும் எங்கள் கிட்டேருந்து போகிற கேஸ்லாம் அப்படியே கம்மியாக இருங்க இதுக்கு மேலே அப்படிங்கிறாங்க. யூரோப்பில் கேஸ் ஆல்ரெடி ஸ்டோரேஜில் 34% கீழே கம்மியாகிட்டு இருக்குது. அவங்களோட ரிசர்வ்ஸ்லாம் 34% போயிடுச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு கேஸ் தேவை. வேணும்னா ரஷ்யா எடுத்து தான் போகணும். இப்போ அசட் எடுத்துட்டாங்கன்னா எப்படி ரஷ்யாகிட்ட போய் எங்களுக்கு கேஸ் தாங்கன்னு போய் கேட்க முடியும், காசு கொடுங்க அப்படிங்களோட கேட்பாங்க இல்லையா. ஸோ இதோட சிக்கல்கள் இருக்கனால இப்போ யூரோப்பியன் பேக் அடிக்கிறாங்க அப்படிங்களோட சொல்கிறாங்க. இது ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல். அதனால தான் யூரோப் போய் அட்டாக் பண்ணு, இல்லை உன் பகுதியில் நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் மிரட்டுறாரா அப்படின்ற கேள்விகள் இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. சில அனலிஸ்ட் அது போல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ரொம்பவும் சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதே நேரத்தில் பல நாடுகள் இட்டாலி, பிரான்ஸு, பிரிட்டனு, அமெரிக்கா இந்த கருங்கடலில் உளவு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எங்கே பண்ணுறாங்க, கருங்கடலோட தெற்கு பகுதியா. அப்போ தென்மேற்கு தென் கிழக்குலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உளவு வேலை பண்ணலாமா. ஏன்னா இந்த இடத்துல உளவு வேலை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க பாருங்கள். கேட்டால் துருக்கியோட ஏர் ஸ்பேஸு, இன்டர்நேஷ்னல் ஏர் ஸ்பேஸு அப்படிங்கிற அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த பகுதியில் நீங்கள் உளவு வேலை பார்த்துக்கலாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. என்ன எதுங்க தெரியல. இதுக்கெல்லாம் அமெரிக்காட்டு பதில் வராது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த ஈரோப்லேருந்து சிரியா வரைக்கும் இந்த இஸ்ரேலுக்கு உதவுறதுக்காக தொடர்ந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க அமெரிக்காவோட விமானங்கள். கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட ஏர் சூப்பர் மெர்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது போல் இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தொடர்ந்து ரவுண்டிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சிக்கல்கள் பெருசாக இருக்குது. யூரோப்புக்கும் மிடில் ஈஸ்ட்லேயும் சிக்கல்கள் பெருமளவில் இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தில். ஏன்னா திரும்பவும் சீஸ்ஃபயர் டீல் வந்து ப்ரொப்போசல் அமெரிக்க தரப்புலேருந்து கொடுத்துருக்கிறதா ஹமாஸ் ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மிக மிக பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்குது. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ட்ரூப்ஸ் மிக பெருமளவில் காசாக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய பல்மேரா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பேஸை தாக்குதல் பண்ணாங்க, தொடர்ந்து தாக்குதல் பண்ணாங்க இல்லையா. இப்போது சிரியாவோட ஆளுகின்ற அரசாங்கம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்கன்றாங்க. இல்லைன்னா அங்கே வேற ஒரு குழுக்கள் இருக்குது, அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னு. எது எப்படியோ ஐடிஎஃப் படைகளோட சிரியாவோட படைகளை இப்போ தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மோத ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அங்கே தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படிங்கிற சொல்கிறாங்க. இங்கே எதுக்கு இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணுது அப்படின்னா துருக்கிக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காகவா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. ஏன்னா துருக்கி முழுசா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாக முடிவுகள் எடுத்து யூரோப்பியன் யூனியனோட இணைஞ்சு தாம் படையை அனுப்பிச்சு போர் செய்யணும் அப்படிங்கிறது போல அமெரிக்கா நினைக்குது, அழுத்தங்கள் கொடுக்குது அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு கருத்துக்கள் இருக்குது. அதனால தான் அதுக்கு மறுக்கிறதுனால தான் இப்போ ஆட்சி கவிழ்ப்பே நடக்குது அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது போல விஷயங்கள் இருக்குது. இப்போ வரைக்குமே 1400க்கும் மேற்பட்ட நபர்கள் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்களா துருக்கியில். அது மிக பெரும் பேசுபொருளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துருக்கியோட பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஏப்ரல் மாதத்தில் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல் வச்சுருந்தாங்க. காசாலேருந்து எங்களை தூக்குங்கன்னு சொல்லிட்டு அதை நான் பரிசீலனை பண்ணுறேன் அப்படிங்கிற அமெரிக்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறதுக்கு நான் அனுமதி பண்ணுறேன் அப்படிங்கிற அலவன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. துருக்கிக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் தான் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ரொம்ப அதிக அளவில் உதவி பண்ணும் துருக்கி அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க போல தெரியுது. சரி, ஓகே, எந்த அளவுக்கு இந்த அழுத்தங்கள் வேலை செய்யுன்னு பார்ப்போம். அதே போல் ஹமாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு தாக்குதல் அமெரிக்க தரப்புலேருந்து முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இஸ்ரேல் திரும்பி அங்கே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுனால தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வாடிக்கையான செய்திகள் அப்படிங்கிற போல மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிராந்தியமே வந்து பார்த்திங்கன்னா போர் பதட்டத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் சவுத் சூடானில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஃபோர்ஸை பாதுகாக்கிறதுக்காக யுகாண்டாலேருந்து இராணுவத்தை டிப்ளாய் பண்ணாங்கன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஏன்னா இப்போ சூடானில் பிரச்சனையாகிறதே, சவுத் சூடானில் பிரச்சனையாகிறதே அதிபருக்கும் துணை அதிபருக்கும் இவங்க 2 பேர்த்துக்கு எதில் கருத்து மோதல்கள் இருக்குது. ஸோ இது போல் சிவில் வார் வந்துடக்கூடாது, வந்து கவர்மெண்ட் பில்டிங்கை பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க யுகாண்டா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து சீஸ்ஃபயர் டீலை வந்து மீறிட்டாங்க. யூஎன்ல நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் இல்லையா, அதை மீறிட்டாங்க பாருங்கள். யுகாண்டா அதிக அளவில்
ஆயுதங்கள் வந்து கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க, ஆயுதங்களை சூடானுக்கு கொடுக்குறாங்க, சவுத் சூடானுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் விபி தரப்புலேருந்து, வைஸ் பிரசிடென்ட் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அதே போல தான் சூடானில் அதிபருக்கு துணை அதிபருக்கு சண்டை, அதே போல் இங்கேயே அதிபருக்கு துணை அதிபருக்கு சண்டை நடக்க போகுது. இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா கலவர பூமியாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு வெடிக்கும், இதோட முடிவெளியா இல்லை இது போல் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கும்போது இஸ்ரேல் பலமுனை தாக்குதலுக்கு உட்படுமா, அதாவது திரும்பவும் அரபு உலக நாடுகளாக ஒருங்கிணைஞ்சு தாக்குதல் பண்ணுவாங்களா? ஸோ அது போல் விஷயங்கள்லாம் நடக்கூடாதுன்றதுக்காக தான் இது போல் மைட்டை அமெரிக்கா காமிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாமல் B-52 ரக பாம்பர் இருக்கு இல்லையா, சிரியாவில் டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. அல்தான்ஃப் பகுதியில் சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. எதுக்காங்க அப்படிங்களோட கேள்விகள் வருது. இதே போல் B-2 பாம்பர் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, நம்மளோட இந்தியா பகுதி இருக்குல்ல, இந்தியன் ஓஷனில் கீழே இது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்டட் பகுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா மரிஷியஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. அவங்களது தான், அவங்க கிட்ட இருந்து பிரிட்டிஷ் திருடி வச்சுருந்தாங்க. இல்லை பிரிட்டிஷ் வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அவங்களோட வலு இழந்துட்டாங்க இல்லையா, பிரிட்டன் கிட்டே இப்போ இராணுவம் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அது போல் இழந்துட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் அமெரிக்கா பின்னாடி போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அமெரிக்கா வந்து அந்த இடத்துல பேஸை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த பேஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அது அமெரிக்கா ஆகிட்டு இருக்கு. நம்மளோட பிரதமர்கிட்டையும் அது கேட்டிருந்தாங்க. நம்மளோட பிரதமர் அவர்களும் அதை மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக அமெரிக்கா கிட்டலாம் பேசிக்கிறாங்க. அவங்களும் நல்லா வாழைப்பழமாட்ட, இங்கே பாருங்க சீனாக்காரங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு வாழைப்பழமாட்ட பேசுவாங்க அமெரிக்க தரப்புலேருந்தும். பட் ஆனால் அது சிக்கலுக்குரிய பகுதி தான். இப்போ அந்த பகுதியில் B-2 பாம்பரை டிப்ளாய் பண்ணிக்கிறாங்கன்னா எதுக்காக? இந்த பிராந்தியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கலவரங்களை உண்டாக்குறதுக்காக வந்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நல்லா பாருங்களேன், அமெரிக்காக்குள்ள எந்த போரும் இல்லை, அமெரிக்கா போரில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அதான் அவங்களுக்கு எப்போவுமே தேவைதான். ஆனால் இராணுவ இண்டஸ்ட்ரி உபகரணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் சேலாக ஆரம்பிச்சிடும். இப்போது பெருமளவில் எக்கனாமிக்கலி சூப்பர் பவர்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் யார்? இந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய ரிக் கண்ட்ரிஸ், ரஷ்யா, இந்தியா, சீனா. இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ் இரு சைட்லேருந்து பிரச்சனைகள் வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. எப்படி ஆப்கானிஸ்தான் 4 அப்பா பிட்டுக்கிறாங்க பாகிஸ்தானை, அதுக்குள்ளே பாகிஸ்தான்லேயே நிறைய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏறி மிதிச்சுட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான். அதனால் ஒரு சைடு அடக்கி வச்சாச்சு. இப்போ இன்னொரு சைடு பங்களாதேஷ், ஸோ அதை வந்து நம்ம இறுக்கி பிடிச்சிருக்கோம். அப்படியே ஒரே பிடிச்சி நசுக்கினோம்னா அது கரெக்டாக வரும், இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலாகும். நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் எந்த அளவுக்கான ஆயுதங்கள் இதுங்க கிட்டலாம் இருக்குது, எப்படி மறைச்சி வச்சுக்குதா, ஒழிச்சு வச்சுக்குதா, என்னன்னு கேட்டு வாங்கி வச்சுக்குங்கன்றது தெரியல. ஏன்னா அமெரிக்கான்றதுல துருக்கியும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு எதிரான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சில நாடுகள் இருக்காங்க. ஸோ அந்த கூட்டமைப்புகள் இருக்கும். அவங்க வந்து மேபி ஃபண்டிங் பண்ணிக்கலாமா என்னமோ, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வேளை சிக்கலாகுதுன்னா கண்டிப்பாக இங்கே சிக்கல் வரும், அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அடுத்தது எக்கனாமிக் சூப்பர் பவராக இருக்கிறது பிரிக்ஸில் சைனா. சைனாக்கு தைவான்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக பிரச்சனையை உருவாகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரெடி பண்ணுறதுக்கு அமெரிக்கா பிலிப்பைன்ஸோடு சேர்ந்து ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மிலிட்டரி ட்ரில்ல 5000 பர்சனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படின்றது போல சொல்லிக்கிறாங்க. மிகப்பெரிய ட்ரில் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த இடத்துல வலுவான ஒரு கூட்டணியை அமைச்சு விட்டுறணும். அதாவது இந்தியா, ஜப்பானு, சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ் இது போல் நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா. ஆல்ரெடி ஸ்குவாடு வேறு, ஸ்குவாடு அவங்க தனியாக இருக்கிறாங்க. இந்த நாடுகள்லாம் ஜப்பானு, சவுத் கொரியா, அமெரிக்கா, பிலிப்பைன்ஸு இந்த நாடுகள்லாம் தனியாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு செயல்படும் இந்த பிராந்தியத்தில், இண்டோ பசிபிக்கில் அப்படிங்களோட இணைஞ்சு செயல்பட வச்சுட்டாங்க அப்படின்னா, அதாவது இது எப்படி அழுத்தங்களா, இந்தியா இவங்களோட இணைஞ்சு சீனாக்கு எகெயின்ஸ்டாக போருக்கு போங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் நாட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு போர் வரும் அப்படிங்கிற ஒரு அழுத்தங்கள் வேறு நாடுகள் வழியாக நம்மளுக்கு வருதா அப்படின்ற கேள்விகள் வருது. அது எந்த நாடுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா சில அனலிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம டேரெக்டாக குற்றச்சாட்டுகள் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் மேபி அதுக்காக இது ஒரு அலையன்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ இந்தியாவுக்கு போர் வந்தாலும் சரி, இல்லை நம்மளை சீனாவோட கோத்துட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம போருக்கு போனாலும் நம்மளோட பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிடும். அடுத்த சீனா போரில் இருக்கிறாங்க, அதில் பாதாளத்துக்கு போயிடும். அடுத்த ரஷ்யா போரில் இருக்கிறாங்க, அதில் பாதாளத்துக்கு போயிடும். இப்போ என்னென்னா ரஷ்யாவை தொடர்ந்து போர்லேயே வச்சுட்டு இருந்தாதான் நம்மளுக்கு அழுத்தங்கள் கொடுக்க முடியும். இந்த ஏரியா பிராந்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அமெரிக்காவோட எல்லா பிளானும் திட்டமும் பழிச்சிரும். ஸோ இப்போது எக்கனாமிக் பிளாக்னு வராங்களே, அது அப்படியே சீட் கட் பண்ணி சரிஞ்சிரும். அது நடக்காமல் எப்படி பிரிக்ஸ் நாடுகள் மேலே வர போகிறாங்க, ஒருங்கிணைய போகிறாங்களா, இல்லை இந்த மாதிரியான திட்டம் வியூகங்கள் வறுக்க போகிறாங்க, இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.